சார் வணக்கம். இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்க கூட்டணி கணக்குகளும் பார்த்தோம்னா போட ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒட்டி நிறைய நகர்வுகளையும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இப்போ இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. ஸோ இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. பரவாயில்ல, எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது போக இப்போ நியூஸ்லலாம் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக பத்திரிகைகள்லாம் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் ஒன்று டெல்லிக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனையும் அனுப்பியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? குழப்பங்களும் இருக்குது, கூட்டணி முயற்சிகளும் எடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்த அன்றைக்கே அது முடிவாகிவிட்டது. ரெண்டு பேருக்கும் வேறு வழி கிடையாது. குறிப்பாக அதிமுக பாஜகவை விட்டு வெளியே போவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சியில் நடைபெற்ற மோசமான ஊழல்கள் நூற்றுக்கணக்கான கோப்புகளாக இன்றைக்கு அதிமுகவுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கின்றன. எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10 மந்திரிகள் அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்காங்க. ஈவன் இஃப் எடப்பாடி அடம்பிடிச்சா கூட அமைச்சர்கள் போர்க்கோலம் பூணுவார்கள், எடப்பாடியை கட்சியை விட்டு நகர்த்துவார்கள். அது நன்றாக தெரிந்த காரணத்தால் தான் எடப்பாடி இந்த அலையன்ஸுக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். 1.5 ஆண்டுகளாக பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைன்னு வீரவசனம் பேசிய எடப்பாடி இன்றைக்கி இறங்கி வந்ததற்கு காரணம் எடப்பாடி மட்டுமல்ல, அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள், வலுவான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக அவருடைய சம்பந்தி ப்ளஸ் அவருடைய மகன் இருவருக்குமே சிக்கல்கள் அணிவகுத்து நிற்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. எடப்பாடி எடுத்திருக்க முடிவை பார்த்தாலே இந்த தகவல்கள் உண்மை என்று தான் நம்மால் எண்ண தோன்றுகிறது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் வீரவசனம் பேசிட்டு இன்றைக்கி போய் பிஜேபி கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களை ஆபத்து சூழ்கிறது. அதனால தான் நீங்கள் இந்த முடிவை எடுக்கிறீர்கள் என்று நாம் தெளிவாக புரிந்துக்கலாம். இதை உடச்சி தான் பேசணும், வேறு வழியே இல்லை. இதுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. அவருக்கு கிவன் அ சாய்ஸ் அவர் பிஜேபி கிட்ட போக மாட்டார். ஆனால் சாய்ஸ் அவர் கொடுக்கப்படல. அவருக்கு வேறு வழி கிடையாது. விஜயோடலாம் அவர் போக முடியாது. பிஜேபி தன்னுடைய சுயரூபத்தை காட்டும். ஆகவே அவர் பிஜேபியிடம் சரணடைந்து விட்டார். இது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலையை மாற்றுவதும் உறுதி என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா, 2 கோரிக்கை பிஜேபி வைப்பது. ஒன்று, கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அதிமுகலேருந்து பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும். சசிகலா, ஓபிஎஸ் அண்டு தினகரனை சேர்க்கணும். தினகரனோட கூட்டணியாவது வைக்கணும். முதல் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி, பிஜேபியுடன் கூட்டணி என்பதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி 2வது கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார். பிரிந்தவர்களை சேர்ப்பதை மறுக்கிறார். ஓபிஎஸ், தினகரன், சசிகலா. அதற்கு வழிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளையும் பாஜக முடுக்கிவிட்டிருக்கிறது. எடப்பாடி தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை அண்ணாமலையை மாற்ற வேண்டும். அதை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. அநேகமாக நயினார் நாகேந்திரன், பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர், அவர் அடுத்த பிஜேபி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதாக இன்று காலையிலிருந்து செய்திகள் வருகின்றன. அவர் ஏற்கனவே அதிமுகலேருந்து அங்கே போனவர். அதனால் பாஜக அதிமுக உறவு மலர்ந்தால் அந்த கூட்டணி சுமூகமாக நடைபெறுவதற்கு இந்த நியமனம் உதவும் என்று பாஜக தலைமை நம்புவதாகவும் தகவல்கள் வருகின்றன. இது நடுப்புற அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினா அது சரியாக வராதுன்னு ஏதோ ஒரு பெரிய ரிப்போர்ட் போட்டதாக சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இருக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இடையிலான தனிப்பட்ட பகை என்ன என்பது பிஜேபி தலைமைக்கு நன்றாக தெரியும். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி 19 கூட்டணி தொடர்ந்திருந்தால் மினிமம் 10லேருந்து 12 சீட் அடிச்சிருப்பாங்க. அந்த அலையன்ஸை கெடுத்ததே அண்ணாமலை தான். அவரால் தான் அலையன்ஸ் போச்சுன்றது இன்றைக்கு பிஜேபி நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த முறை நிச்சயம் அண்ணாமலை மாற்றம் உறுதி. அண்ணாமலை மாற்றம் என்பது பாஜக அதிமுக கூட்டணிக்கான முதல் சமிக்கை, த ஃபர்ஸ்ட் சிக்னல், த ஃபர்ஸ்ட் சிம்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இப்போ 2 விஷயம் சார். ஒன்று, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் சரண்டர் ஆகிட்டாருன்னு சொன்னீங்க. 2வது, பாஜக கடுமையாக கையாளுவாங்க. ஸோ அதனால் இறங்கி போகிறத தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொன்னீங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஏடிஎம்கேவுக்கு இது ஒரு நேச்சுரலான ஒரு சாய்ஸ் தான். ஏன்னா ஏடிஎம்கேவுக்கு இது நல்லதுதான்னு பார்க்குறேன். பாஜக கடுமையாக கையாளுவாங்களா ஆளமாட்டாங்களான்றதுலாம் செகண்டரி. ஏடிஎம்கேவுக்கு இது நல்லதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் ஷிஃப்ட் ஆக போகிறது இல்லை. ஏடிஎம்கேக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடையாது. டிஎம்கே அலைன்ஸும் உடையலை. அப்படி இருக்கும்போது பாஜகவோட நான் அலைன்ஸ் வைக்க மாட்டேன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அலைன்ஸ் வைத்தாலும் வைக்கலனாலும் மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ அதுக்கு பேசாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நீங்கள் பாஜகவோட சேர்ந்து போயிடலாம். அதை தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலாக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை அவங்க பண்ணுறாங்க. அது கரெக்டாக தப்பான்றதுலாம் செகண்டரி, ஐடியாலஜிக்கலாக. பட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதுதான். 18% ஓட்ட போனதை பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ சேர்ற தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதை தான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன்.
மேபி அவங்களுக்கு வர நெருக்கடி வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளை சமாளிக்க முடியாது. மாநிலத்தில் திமுகவையும் மத்தியில் மோடியையும் எதிர்த்து, பிஜேபியும் எதிர்த்து, ஸ்டாலினையும் மோடியையும் எதிர்த்து அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து டூ ஆர் டை. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். ரெண்டு தரப்புக்குமா, அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ், இஃப் நாட் தி வர்ஸ்ட் எலெக்ஷன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்த ஆண்டு 26 நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சந்தித்திராத மிக கேவலமான தேர்தலாக இருக்கும். ரெண்டு தரப்பும் பணத்தை வாரி அரைப்பாங்க. ரெண்டு பேரும் மிக மோசமான அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவாங்க. ரெண்டு பேரும் வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஈர்க்க பார்ப்பார்கள். இதில் இங்கே மோடியை ஸ்டாலினையும் எதிர்த்துட்டு அங்கே மோடியை அவங்களால் எதிர்க்க முடியாது. ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. 100% நான் உங்களுடன் நீங்கள் சொன்னதை ஒப்புக்கொள்கிறேன். அதிமுகவுக்கு இது வேறு வழியே கிடையாது. த சோ கால்டு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். த சோ கால் வித்தின் கோட்ஸ் நான் சொல்கிறது, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் தே மே பி ரைட். ஆனால் இது வந்து அதிமுகவுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுகவுக்கு அழிவின் தொடக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னு கேட்டிங்கன்னா, சிறிய கட்சிகளை பாஜக எப்படி விழுங்குகிறது மாநில கட்சிகளை என்பதை பார்த்தீங்கன்னா, பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாக்கு என்ன நடந்ததோ அது இன்றைக்கு அதிமுகவுக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது. இவங்களுக்கு வேறு வழி இல்லை. திஸ் ப்ராசஸ் தே கெனாட், ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே கெனாட் என்கம்பாஸ் இட், தே ஹாவ் டு கோ த்ரூ இட். அதில் வந்து அந்த ப்ராசஸில் வந்து அவங்க 2029 மோடி கவர்மெண்ட் அங்கே வீழ்த்தப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தப்பி பிழைப்பார்கள். 29 பிஜேபி ஆட்சி அங்கே தொடரும் பட்சத்தில், மோடி ஆட்சி அங்கே தொடரும் பட்சத்தில் அதிமுக கதை இதோடு முடிகிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இது ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ்குள்ளே போகிற மாதிரி. அவங்க அலைன்ஸில் இன்றைக்கி வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு வேறு தே ஹவ் நோ ஆப்ஷன் பட் டு கோ வித் பிஜேபி. அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தட் மே பி அ பெஸ்ட் டிசிஷன் ஆல்சோ. அந்த விதத்தில் ஐ அக்ரி வித் யூ. ஃப்ரம் ஏடிஎம்கேஸ் பர்ஸ்பெக்டிவ் இது வந்து ஒரு பெஸ்ட் டிசிஷன். பட் லாங் டேர்மில் அந்த பார்ட்டியோட ஃபியூச்சர் வந்து கொலாப்ஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். லாங் டேர்மை பற்றிலாம் யாருக்கும் இன்றைக்கி கவலை கிடையாது. இன்றைக்கி தப்பி பிழைக்கணும். ஏற்கனவே ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 3 பெரும் தோல்விகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. 2019, 2021, 2024. அதில் 21 நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 66 சீட் வாங்கி ஜெயிச்சாங்க. பட் 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேக் டு பேக் டிஃபிட்ஸ் வந்து அவங்களோட மொராலை வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. ஆகவே அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ஷன் கிடையாது. அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் திமுக வந்து கூட்டணி கட்சிகள், அரசு எந்திரம், மீடியா பவர், பண பலத்தால் விசுரூபம் எடுத்து நிற்குது. ஆகவே இதை சமாளிக்கணும்னா அவங்களுக்கு மோடி அரசாங்கத்தோட சப்போர்ட், பிஜேபியோட சப்போர்ட் வேணும். இல்லைன்னா களத்தில் நிற்க முடியாது. இந்த பிஜேபியோட சேர்றதால அதிமுக மொத்தமாக வந்து வாக்கு வங்கி சூறையாடப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். மேற்கு மண்டலம் மாதிரியான இடங்களில் பிஜேபி அதிமுக அலைன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். 2வது 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டாலினுக்கு அடுத்த ஆண்டு எலெக்ஷனுக்கு போகும்போது இப்போ இருக்கிறதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதில் ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டை ஆன்டி ஸ்டாலின் சென்டிமெண்ட்டு டைல்யூட் பண்ணிட்டோம். ஸோ இட் வில் பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு பிஜேபியோட சேர்றதால நஷ்டம்லாம் நான் நம்பலை. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் இஸ் மணி ட்ரிவன். இருக்கிற சொத்தை காப்பாற்ற தான் ஏடிஎம்கேக்கு பாலிடிக்ஸு. அந்த விதத்தில் இதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் அவங்களுக்கு கிடையாது. சார், இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, பாஜகவோட அவங்க சேர்ந்தாங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும், லாங் ரன்ல பெரிய சிக்கலில் போய் விட்டுரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ லெட்ஸே அவங்க பாஜகவுக்கு கம்மியான சீட்ஸ் கொடுத்து பாஜகவை கண்டெயின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அப்பயும் மோசம் தான்றீங்களா? இந்த கண்டெயின் பண்ணுற கதெல்லாம் 21 நடந்த மாதிரி இப்போ நடக்காது. 21 20 சீட்டு கொடுத்து கண்டெயின் பண்ணார்ல, சத்தியமாக இந்த தடவை நடக்காதுன்றீங்க. ஏன்னா இந்த தடவை தேர் மோடி ஹஸ் அன் அப்பர் ஹேண்ட். இன்னொன்றுங்க, 26 வந்து அவங்க டிஎம்கேவே இங்கே காலி பண்ணணும். ஏன்னா 29 அப்போ தான் காங்கிரஸுக்கு ஹோல்டு இல்லாமல் பண்ண முடியும். கடந்த 3 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து 37 சீட்டு முதல் எலெக்ஷன், 2வது 38, 3வது எலெக்ஷனில் 40 சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து பிஜேபிக்கு எதிராக, என்டிஏக்கு எதிராக போயிருக்கு. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகக்கூடாது. நேஷ்னல் லெவலில் த சோகால்டு இந்தியா பிளாக், த சோகால்டு காங்கிரஸ் பிளாக்கோட சீட்ஸை டைல்யூட் பண்ணணும், டிமினிஷ் பண்ணணும்னா தமிழ்நாட்டை முதல்ல அடிக்கணும். தமிழ்நாடு தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெட்டேக்காக இருக்குது. 10 சீட்டுன்னு காங்கிரஸ்க்கு 2 எலெக்ஷனில் கொடுத்ததை 3வது எலெக்ஷனில் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ மெயின் டார்கெட் அவங்களுக்கு காங்கிரஸ், நாட் டிஎம்கே. அப்போ காங்கிரஸை சுமக்கிற டிஎம்கேவை காலி பண்ணணும். அந்த டிஎம்கேவை காலி பண்ணணும்னா 29 எலெக்ஷனில் டிஎம்கே பவரில் இருக்கக்கூடாது. 26 அது காலி பண்ணி ஆகணும் திமுகவை. ஸோ பிஜேபி வில் கோ டு எனி எண்டு. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே எதிரி தான் அவனுக்கு திமுக மட்டும்தான் எதிரி, பிஜேபிலாம் அவனுக்கு எதிரியே கிடையாது. இந்த ஒற்றை காரணி வந்து த வெரி பர்த் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் ஆன் ஆன்டி டிஎம்கே. வேறு எதுவுமே அவனுக்கு கவலை கிடையாது, யாரோட வேணால் அவன் சேருவான். அப்படி இருக்கும்போது அது வந்து வின் சுச்சுவேஷன் அவங்க 2 பேருக்கும். லாங் டேர்மில் இது ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான். ஆனால் அதை பற்றி இப்போ கவலை கிடையாது. இன்றைக்கி தப்பி பழைக்கணும்னா
பிஜேபியோட போயாகணும். அப்படி போயிட்டாங்கன்னா தட் வில் பி a formidable alliance. நான் அதையும் சொல்லிடுறேன். ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அதிமுகவை பிஜேபி அமித்ஷா வில் என்ஷூர். நான் சொல்கிறேன், நான் பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி இறங்கி வந்த மாதிரி பிரிந்தவர்களையும் அவர் சேர்த்து கொள்ளக்கூடிய காலம் வரும். அதனால் கண்டிப்பாக பிஜேபி வில் என்ஷூர் யுனைடெட் ஏடிஎம்கே. யுனைடெட் ஏடிஎம்கே என்னைக்குமே டிஎம்கேக்கு வெரி வெரி பிக் த்ரெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுக ஒன்றாக இருந்த காலகட்டங்களில் திமுக ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. பவரில் இருந்துக்கிட்டு 1972 அதிமுக ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 53 வருஷத்தில் திமுக பவரில் இருந்துட்டு பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. திஸ் நம்பர் 1. அவங்களோட எல்லா பார்ட்டிஸும் சேர்றாங்க. இப்போ பிஜேபி, தேமுதிக, பாமக. தேமுதிக வேணால் பிஜேபி திமுக பக்கம் போகலாம். பாமக மற்றபடி ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த சன்ட்ரி பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேரும்போது இட் வில் பி அ வெரி வெரி ஃபார்மிடபிள் அலையன்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபைட் டு த ஃபினிஷ் தான். அதாவது இவங்க திமுக கனவு காண்றது என்னன்னா, ஆனால் அவங்களுக்கு இப்பயே திமுகவுக்கு இந்த உதறல் ஆரம்பிச்சிருச்சு. இல்லாட்டி தினம் 10 நாளாக வந்து அமித்ஷா போய் எடப்பாடி அமித்ஷாவை பார்த்ததுலேருந்து தினம் ஏடிஎம்கே விஷயத்தையே திமுகவோட மவுத் பீஸாக இருக்க எல்லா மீடியாவும் பேசுகிறதும், அசம்பிளிலேயே முதலமைச்சரே பேசுகிறதும், மந்திரிங்க பேசுகிறதும், ஸ்பீக்கர் பேசுகிறதும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பற்றி இவங்க இவ்வளோ தூரம் புலம்புறதுக்கு காரணம் அது என்ன தான் வந்து பிஜேபி வந்து சேர்ந்தாங்கன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு போகும்னாலும் யுனைடெட் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இஸ் அ வெரி சீரியஸ் த்ரெட் டு டிஎம்கே. அதனால தான் இவங்க எவ்வளோ புலம்புறாங்க. அவங்க மீடியா திமுக கண்ட்ரோலில் தான் என்டையர் மீடியா இருக்குன்னு தெரியும். இந்த 10 நாளாக மீடியாவோட டிஸ்கோர்ஸ் பூரா 24 மணி நேரமும் ஏடிஎம்கே பிஜேபி பற்றி பேசும்போதே அவங்க எவ்வளோ தூரம் வந்து தேவர் ரேட்டில்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ யுனைடெட் ஏடிஎம்கே நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட 2016 இருந்த யுனைடெட் ஏடிஎம்கே இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்தை ரீச் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ என்டிகே ஒரு சைடில் ஓட் பிரிக்கிறாங்க, இன்னொரு சைடில் டிவிகேவும் ஓட்டை பிரிக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ டிவிகேவை சுற்றி பயங்கரமான ஹைப்பெல்லாம் கொடுக்கப்படுது. அது செயற்கையாக கொடுக்கப்படுதுன்றதான் என்னோட பார்வை. ஏன்னா 18% மக்கள் வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகணும்னு சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள்லாம் வருது. ஸோ இப்போ விஜய்க்கு இவ்வளோ ஃபோக்கஸ்லாம் கொடுக்கும்போது நேச்சுரலாக ஓட்ஸ் அவர் ஹெவியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறார் அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, 2016 இருந்த ஒன்றுபட்ட அதிமுக அளவுக்கு இந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு பலம் இருக்காது. அப்படி இன்கேஸ் ஒன்றுபட்டா கூட அந்த பலம் இருக்காது. திமுகவை வீழ்த்தக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குமா? அப்போ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத சக்தியும் கிடையாது. திமுகவை வீழ்த்த முடியாத அளவுக்கு அதிமுக என்று பலவீனமாகி விட்டது என்பதையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவை அது இருக்கணும். இந்த பக்கம் தேவர் ஓட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகுது, டிடிவி ஒரு பக்கம் உடைக்கிறாரு. அதை மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் சசிகலாவை உள்ளே சேர்த்துட்டு டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா தட்ஸ் ஃபினிஷ். சரத்பவாரும் காங்கிரஸ் அலையன்ஸ் வச்ச மாதிரி வச்சாங்கன்னா இட் இஸ் யுனைடெட் ஏடிஎம்கே. யுனைடெட் ஏடிஎம்கேக்கு ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த பவர் இல்லைனாலும் ஸ்டில் இட் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கக்னைஸ். அப்போ என்டிகே 1% இப்போ 8% இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த 8% வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அது மாறும். என்டிகேவோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு கண்டிப்பாக 8% கிடையாது. விஜய் வந்த பிறகு இட் ஹஸ் பிகம் 3.5. இதுதான் என்னோட அசஸ்மெண்ட்டு. எனக்கு வரக்கூடிய தகவல்களை வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து என்னோட விருப்பத்தை சொல்லலை. டு ஆல் ரெஸ்பெக்ட் டு சீமான் அண்ட் இஸ் பீப்புள் அண்ட் இஸ் பிரதர்ஸ், விஜயோட வருகைக்கு பிறகு அதிமுக சீமானோட வாக்கு வங்கியில் 50% டென்ட் ஆயிருக்குன்னு தான் தகவல்கள் வருகின்றன. எனவே எலெக்ஷன்ஸ் வில் ப்ரூவ் இட் ஆர் டிஸ்ப்ரூவ் இட். இந்த யுனைடெட் ஏடிஎம்கே 16 இருந்த ஏடிஎம்கே இப்போ இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஏடிஎம்கே இல்லை. பட் ஸ்டில் இட் இஸ் அ ஃபோர்ஸ். நீங்கள் 21 நல்லா வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வீழ்த்த முடியும். திமுக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தியெல்லாம் சத்தியமாக கிடையாது. இந்த அலைன்ஸ் நான் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பார்ட்டிஸை வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ளே சேர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட் ஃபார் தம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. பிரணாய் ராய் ஒரு விஷயம் சொல்லுவார், இன்றைக்கி இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொன்னார் எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது, இது ஐஓயூன்னு வரும். ஐஓயூ ஃபேக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து ரெஜிம் சேஞ்சுக்கான வாய்ப்புன்னு வரும். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, தட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி ஐஓயூ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். 77 இந்திரா காந்தி அப்படி தான் வீழ்த்தினாங்க, 89 ராஜீவ்காந்தி அப்படி தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க, 2004 வாஜ்பாய் அப்படி தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. இது 2 எலெக்ஷனில் ப்ரீ எலெக்ஷன் இது வச்சு, அதாவது 77 ப்ரீ எலெக்ஷன் அனாலிஸ், இது 89லையும் 2004லையும் போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சு முடித்தாங்க. ஸோ ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சா தான் முடிக்க முடியும். நான் அதை ஒத்துக்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. அதிமுக, பாஜக, பாமக, மற்ற நான் சொன்ன அத்தனை குட்டி கட்சிகள், லெட்டர் பேட் பார்ட்டிஸ், வளரும் கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்கனாலே நிச்சயமாக வந்து திமுக தோற்கடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் தான் நான் நம்புகிறேன்.
தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி கிடையாது திமுக. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் இந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு அவங்க மக்கள்கிட்ட போகும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் த பீப்புள் வில் பி, நான் சொல்கிறது மெஜாரிட்டி ஆஃப் தம் ஏடிஎம்கே தான். இன்றைக்கி விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றதை நான் மறுக்கல. 5 ஓட்டில் 6 ஓட்டில் ஒரு ஓட்டை அவர் உடைக்கிறார். பட் அவர் ஒன்றும் அவர் மாநாட்டில் பேசின மாதிரி ஃபைட்டு டிஎம்கேக்கும் டிவிகேக்குன்றது அபத்தமான கருத்து. அவர் ஸ்பாயில் ஸ்போட்டாக இருப்பார். ஈ வில் பி அ டிஸ்ரப்டர், ஈ கெனாட் பி அ விக்டர். இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பட் இட்ஸ் அ சீரியஸ் த்ரெட், அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ப்ரிசைஸ்லி யார் ஓட்டை உடைக்கிறான்னு சொல்ல முடியல. 2 தியரி. ஒன்று, 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே அலையன்ஸுக்கு எதிராக 3 வே ஸ்பிளிட் ஆகுது, அதனால் டிஎம்கே ஜெயிச்சுன்றாங்க. தட் இஸ் விஜய், சீமான், ஏடிஎம்கே அலையன்ஸ். தட் ஹோல்ஸ் ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆல்சோ. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு எதிராக 3 வே ஸ்பிளிட் டிஎம்கே, சீமான் அண்ட் விஜய் வரும்போது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கேவை கூட இருக்கலாம். மறந்துடாதீங்க, இந்த 52 வருஷத்தில் பேக் டு பேக் கவர்மெண்ட் டிஎம்கே வந்ததே கிடையாது. அந்த ஃபேக்டரை மனசில் வச்சுட்டு பேசணும். இது வந்து இவங்களுக்கு வந்து செகண்ட் டேர்ம் வந்து கன்ஃபார்ம்டு, இன்னும் 25 வருஷம் நாங்கள் தான், ஆப்கி பார் மோடி சர்க்கார் மாதிரி ஆப்கி பார் வந்து ஸ்டாலின் சர்க்கார்ன்றாங்கல்ல கதை. அதெல்லாம் நான் என்ன சொன்னேன், ஐ எம் நாட் ரூலிங் அவுட் தேர் செகண்ட் சான்ஸ், பட் தே வில் ஹேவ் டு ஃபைட் பிட் பை பிட். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அந்த அசம்பிளி தமிழ்நாட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ டிவிகே ப்ளஸ் என்டிகே எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 15% ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிவிகேவுக்கு ரொம்ப கம்மியான பர்சன்ட் கொடுத்தனால 15 நான் சொல்கிறேன். இப்போ 15% அவங்க பிரிக்கிறாங்கனாலே ஏடிஎம்கேவுக்கு அதுக்கு சிக்கல் தான். நானும் ஏடிஎம்கேனால ஜெயிக்க முடியாதுன்னுலாம் சொல்ல வரல. ஆனால் 15% ஓட்ஸ் இந்த 2 கட்சிகளும் பிரிக்கும் போது ஏடிஎம்கேவுக்கு அது கொஞ்சம் கேமை டஃப் ஆகும். நான் வந்து ஒரு விஷயத்தை மறுக்கலை. அதாவது வந்து இட் குட் பி எனிபடிஸ் கேம். 4 வே ஸ்பிளிட்டில் வந்து 2 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இட் குட் பி டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் கூட, ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. நான் அதை மறுக்கவே இல்லை. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது. இதை வந்து மீடியா சுத்தமாக சப்ரஸ் பண்ணுது. அதாவது திஸ் இஸ் த ஷேம்லெஸ் மீடியா தமிழ்நாடு ஹஸ் விட்னஸ்ட் இன் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாடு வரலாறுலேயே இவ்வளவு ஒரு மோசமான, இழிவான, கேவலமான, சோரம் போன மக்கள் விரோத மீடியா தமிழ்நாடு வரலாறில் இருந்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு கேவலமான மீடியா இன்றைக்கி தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி சேட்டலைட் மீடியா இருந்துகிட்ருக்கு. 4 வருஷம் முன்னால் பவரை இழந்த அதிமுகவையே தினமும் பேசுகிறவனுங்க அவ்வளோ பிரச்சனை மாநிலத்தில் இருக்குது, அதை பேச மறுக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். இது வந்து நல்லா பிளான் பண்ணி கால்குலேட்டட் மூவ். இது 24 மணி நேரமும் 365 நாளும் அதிமுக பிஜேபி தான் பேசிட்டு கிடக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது, சரியாக 1 வருஷம் இருக்குது. இன்னும் சந்தி சிரிக்கும் இந்த கவர்மெண்ட். நீங்கள் இன்னும் சப்ரஸ் பண்ண உங்களுக்கு எதிராக அது திரும்பும். தட் இஸ் த சில்வர் லைனிங் ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் விக்டரின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் மறுக்க முடியாது. யார் ஜெயிச்சாலும் இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட். இட்ஸ் கோயிங் 2 பேருமே வந்து தே ஹேவ் டு ஃபைட் பிட் பை பிட். ஸ்கிராப் த்ரூ தான் பண்ண முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 4 வே கண்டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி வர வாய்ப்புகள் பிரகாசம். அஃப்கோர்ஸ் வித் அ ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ். அப்படிலாம் வந்துன்னா இட் வில் பி கொலிஷன் கவர்மெண்ட்டு. திமுக இப்போ இஷ்டம் போல் ஆடுற மாதிரிலாம் ஆட முடியாது. அண்ட் தே வில் பி வல்னரபிள். அவங்க கவர்னரு 10 சீட்டு கூட இருந்தால் கூட திமுக அவங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே அலையன்ஸை கூப்பிடலாம். அண்ட் மறந்துடாதீங்க, தேர் ஆர் ஷிண்டேஸ் வித்தின் திமுகக்குள்ளே ஷிண்டேக்கள் இருக்கிறார்கள். பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவங்களாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ஷிண்டேக்கள் 26க்கு பிறகு அவருடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டுவார்கள். அதனால் இந்த 4 வே கண்டெஸ்ட்டை திமுகவுக்கு கேக்குவாக்கு, சீமானும் விஜயும் உடைக்கிற ஓட்டெல்லாம் வந்து அதிமுக எதிரானதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதிமுக ஓட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. திமுக ஓட்டையும் கணிசமாக விஜய் உடைக்கிறார். சீமானை பற்றி நான் சொல்ல, பெரிய அளவில் திமுக ஓட்டு விஜயால் உடைக்கப்படுது. அதனால் யாராலையும் இந்த எலெக்ஷனை கேஜ் பண்ண முடியாது, ப்ராப்பராக வந்து ப்ரொக்னாசிஸ் பண்ண முடியாதுன்றதும் உண்மை. அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தது அண்ணாமலை அவர்களுக்கு வருவோம். இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அவர் கண்டிப்பாக மாற்றப்படுவார்னே சொல்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ பாஜகவை அவர் களத்தில் பலப்படுத்தியிருக்காரு. 18% ஓட் வந்து இப்போ என்டிஏ அலைன்ஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். இது எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஏன் அவரை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் வந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் பேசுபடு பொருளாக்கியது, டாக்கிங் டவுன் ஆக்குனது. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி வந்து நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாம் ஓகே. பட் இது பத்தாது. உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்னன்னு பார்க்கணும்.
பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆயிருந்துன்னா ரிசல்ட்ஸ் would have been டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக ஸ்வீப்பெல்லாம் இவங்களால் பண்ணியிருக்க முடியாது. 10 சீட்டாக அடிச்சிருப்பாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். இது அவங்களுக்கு தெரியும், ஹைகமாண்டுக்கு தெரியும். ரெண்டாவது அசம்பிளி டூ ஆர் டை. இதில் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அல்லது அண்ணாமலை சொல்கிற மாதிரி அலையன்ஸ் போனாங்கன்னா இப்போ இருக்க 4 சீட்டு கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே கூட அலைன் ஆகலைன்னா 1 சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியாது. இது அமித்ஷாக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், அமித்ஷா மோடிக்கு. அண்ணாமலையோட மாற்றம் என்பது ரொம்ப நாளாகவே பேசப்பட்டது. கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய அண்ணாமலைக்கு மிக நெருக்கமான அண்ணாமலை கிட்ட அதாவது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அண்ணாமலை கிட்ட பெரிய அளவில் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சுக்கள், தேர் ஜேர்னலிஸ்ட் ரைட்டப்ஸ் அண்டு வீடியோஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் ப்ளஸ் எல்லாரும் பேசுகிறது இன்றைக்கி காலையிலேருந்து நான் சொல்கிறேன், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது, பாலிட்டிஷியன் நானே 2-3 பேர்கிட்ட பேசினேன், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பாலிட்டிஷியன் ஒருத்தர்கிட்டையும் பேசினதில் இட்ஸ் 100%ன்றாங்க. லாஜிக்கலி தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் எடப்பாடியை கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அவங்க சைட்லேயும் தே வாண்ட் டு புல் அப் தர் சாக்ஸ். ஸோ நீங்கள் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வெரி பிரைட். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றம் நடக்கிற வரைக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. 11th ஹவரில் அண்ணாமலை புல் அப் சம் சர்ப்ரைஸ், இவன் புல் அப் ரேபிட் ஃப்ரம் இஸ் கேப் அண்ட் ஸ்டில் மே சர்வை. நான் அதை மறுக்கல, பட் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த அலையன்ஸுக்கான ப்ரீ கண்டிஷனாகவே முதல்ல அவங்க போடுறது அண்ணாமலை மாற்றம் என்பது. பிஜேபிக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய ஃபியர், அண்ணாமலையை வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தால் அண்ணாமலை வில் நாட் லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன்ட் டு கொலாப்ஸ் தி அலையன்ஸ். அண்ணாமலையை வச்சுக்கிட்டு பிஜேபி அலையன்ஸ் போச்சுன்னா அந்த அலையன்ஸை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு, படுதோல்வி அடைய செய்கிறதுக்கு எல்லா வேலையும் அண்ணாமலை செய்வார். இது பிஜேபியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு நீங்கள் அலையன்ஸ் இல்லாமலே போயிடலாம். அதனால் இந்த அலையன்ஸ் வருதுன்னா அவங்க வந்து அதற்கான ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றொன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அண்ணாமலையோட ரிமூவல் தான் நான் பார்க்குறேன். சார் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து 2024 ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து உருவாகாமல் போனதுக்கான காரணம் அண்ணாமலை தான். அது ஒரு பெரிய தவறு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? தவறுன்றது அவங்க ஆங்கிள்லேருந்து. நான் எப்படி பார்க்குறேன்னா அது ரொம்ப கரெக்டான ஒரு முடிவுன்னு பார்க்குறேன் பிஜேபி ஆங்கிள் இருந்து. ஏன்னா இப்போ அவங்க அலையன்ஸை உடைக்கிறாங்க, உடைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா 18% அவங்க வின் பண்ணுறாங்க, 18% ஓட்ஸை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது, ஒன்று நீங்கள் ஏடிஎம்கேவை வீக் பண்ணுறீங்க, ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறீங்க. ஸோ இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் திமுகவை வீழ்த்தணுன்றது ஒன்றும் பிஜேபியோட பிரைமரி மோட்டிவ் கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்களோட பேஸை பெருசாகணும், அதை பண்ணிட்டாங்களே. தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி அவங்களோட பேஸை பெருசாகிட்டாங்க, 18% அவங்களோட அலையன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்லையும் அதே வேலையை பண்ணாங்கன்னா இந்த எலெக்ஷன்லையும் ஏடிஎம்கே தோப்பாங்க. இந்த எலெக்ஷன்லையும் ஏடிஎம்கே தோக்குறாங்கன்னா பிஜேபி அலையன்ஸ் இந்த எலெக்ஷன்லையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே இருக்க மாட்டாங்க, இன்னும் பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங் டேர்ம் பிளானோட தான் அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்த பண்ணுறாரு. அதில் ஒரு லாஜிக் இருந்தனால தான் பிஜேபி சென்டரும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லாட்டி அவங்க நினச்சாங்கன்னா அண்ணாமலை ஈஸியாக அப்பவே மாற்றிருக்கலாமே. இது வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் இந்த தியரி உண்மை. அதாவது 2 திராவிடியன் பார்ட்டியில் ஒரு பார்ட்டி அழியணும். எக்ஸாக்ட்லி அதான் அப்போ தான் நம்ம வர முடியும். இந்த பைனரி பாலிடிக்ஸ் முதல்ல பிரேக் ஆகணும். நீ வந்து மறுபடியும் அண்ணாமலை ஏடிஎம்கே 26 வந்துடுச்சுன்னா மறுபடியும் 31 திமுக வரும். அது வேணாம், இதை ஒழிக்கணும்னு தான் முதல்ல நினச்சாங்க. பட் ஆஃப் லேட் தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். காங்கிரஸுக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே பிஜேபிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் மூப்பனார் பண்ணார். 2 திராவிட கட்சியும் வேணாம், நம்ம நிற்போம். 2 எலெக்ஷனில் தோற்றா 3வது தடவை ஒரு திராவிட கட்சி காணாமல் போய்ட்டு நம்ம வந்துடும்னாரு. ஆனால் தொடர்ந்து 2 தோல்வியை காங்கிரஸ் சந்திக்க தயாராக இல்லை, மறுபடியும் போய் ஏடிஎம்கேயோட சேர்ந்தாங்க. அதை தான் இன்னைக்கு பிஜேபி செய்யும். இப்போ சூழல் மாறல. நான் ஓவரால் டெபின் பார்ட்டிஸோட ஓட் ஷேரே கம்மி இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க, 18% ஓட்டுன்றதெல்லாம் மேக்ஸிமம். அது வந்து எல்லாரோடும் சேர்த்து அவங்களோட அலையன்ஸ், தட் இஸ் ஃபார் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அசம்பிளிலாம் இவங்களால தனியாலாம் போனாங்கன்னா ஹீட் ஆஃப் த டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் டிஎம்கேனா என்ன தான் மோடி கவர்மெண்ட் கையில் இருந்தாலும் லோக்கலில் இவங்களால அதிமுக வீழ்த்த முடியும்ல. அதிமுக வீழ்த்தணும்னா அதில் இன்னொரு டேர்ம் திமுக வந்து உட்காந்துரும். இன்னொரு டேர்ம் திமுகவை என்ஷூர் பண்ணிட்டு தான் நீ அதிமுக வீழ்த்த முடியும். அது பிஜேபிக்கு நல்லது தானே. அது பிஜேபிக்கு நல்லதுன்றது ஒரு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆயிருது இல்லை கேப்ரியல். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒரு காலத்தில் அது இருந்தது, இப்போ அதை மாறி இருக்கின்ற. தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். நீங்கள் சொன்னதை தான் அவங்க முதல்ல நினச்சிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பிஜேபியில் இருக்கக்கூடிய எனக்கு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு சொன்னது இந்த தியரியை தான் அண்ணாமலை டெல்லியில் வச்சு கன்வின்ஸ் பண்ணி தனியாக 2024 தனியாக நின்னது. நம்ம 26 தனியாக போகணும், அதை தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். இதை தான் அவரோட பாயிண்ட். நீங்கள் சொல்கிறது தான் ப்ரிசைஸ்லி திஸ் இஸ் வாட் அண்ணாமலைஸ் ஆர்குமெண்ட் வாஸ் அண்ட் டுடே இட் இஸ் ப்ரெசன்ட்லி ஆல்சோ ஹி ஹோல்ட்ஸ் த சேம் பொசிஷன். ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்கள பொறுத்த வரைக்கும் டெல்லி ஹைகமாண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் பண்ணதே தான் அவங்களும் பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் 20 ஓகே, இது நீங்கள் வந்து 26 தனியாக போகிறீங்க, ஏடிஎம்கே ஃபர்தர் வீக்கெண்ட் பண்ணுறீங்க. அட் த காஸ்ட் ஆஃப் வாட்னா இவர் என்ஷூரிங் அனதர் டேர்ம் ஃபார் டிஎம்கே. ரைட். அதை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும். கேளுங்க ஒரு நிமிஷம். அதை வந்து முதல்ல அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதவங்க இப்போ சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது நடக்கும். ஆனால் அதுக்கான விலை என்னென்னா, the price, huge price is 29 வந்து there will be another sweep for டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ். அவங்க அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. இங்கே டிஎம்கே வீக்கன் ஆகணும், டிஎம்கே வீக்கன் ஆகிறது மூலமாக காங்கிரஸ் வீக்கன் ஆகும். பிஜேபி வளர்றதை பற்றியோ அதிமுக வளர்றதை பற்றியோ வீங்கிறத பற்றியோலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த தியரி வந்து முதல்லேருந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தது. ஆஃப் லேட் அது மாறி இருக்குது. அதுதான். ஆனால் அவங்க 29க்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்திருந்தாங்கன்னா 24லயே அண்ணாமலை மாற்றிருக்கணும். இல்லை, அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், தமிழ்நாட்டுக்கு வெளியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இவ்வளோ மோசமான டிசிஷன் வரும்னு அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆப்கி பார் 400 பார் மோடி பேசிட்டு இருந்தார். லெஸ் தமிழ்நாடு நமக்கு 300 வந்துடும், தமிழ்நாடு 0 தான். அப்பயே அவங்க சொன்னாங்க தமிழ்நாடு 0 தான். எங்கிட்ட ஒரு பிஜேபி லீடர் சொன்னார், எங்களுக்கு 543 ஜூன் 4 அன்னைக்கு ரிசல்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 503, இந்த 40 எங்களுக்கு இல்லைன்னாரு. ஆனால் அது 240க்கு போகணும் அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக தமிழ்நாடு தான் குரூஷியல் ஸ்டேட். 2004 வாஜ்பாயை தமிழ்நாடு தான் கவுத்துது. 2024 மோடியையும் தமிழ்நாடு தான் கவுத்துது. என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே பிஎம்கே அலையன்ஸ் 19 அலையன்ஸ் வித் சன்ட்ரி பார்ட்டிஸ் கூட்டணிக்கு அந்த குட்டி கட்சி இருந்திருந்தாங்கன்னா ஈஸிலி 10 to 12 சீட்ஸ், 12 சீட் அங்கே என்டிஏ ஃபிகரே கூட. அந்த தப்பு அண்ணாமலையார் தான் நடந்தது. அவங்க போட்டது ரொம்ப பேட் கால்குலேஷன் அவங்களுக்கு. இன்றைக்கி அதை வந்து அவங்க வந்து 29 மனசில் வச்சு பார்க்கும்போது அந்த தவறை சரி செய்ய விரும்புகிறாங்க. அவன் எப்படி பார்ப்பான், நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாடெல்லாம் அவங்க ரேடாரில் காங்கிரஸ் மாதிரி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு காங்கிரஸுக்கு எப்படி இல்லையோ இது கிடையவே கிடையாது. 29ல் ரீட்டைன் பண்ணணும் 4th டைம் பவர்னா இங்கே காலி ஆகணும். இங்கே காலி ஆகணும்னா டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அவங்களோட ஒரே எய்ம் இங்கே டிஎம்கே இருக்கக்கூடாது. டிஎம்கே இருக்கக்கூடாதுன்னா நீ ஏடிஎம்கே தனியாக பிஜேபி தனியாக போச்சுன்னா இட் பி கேக் ஆஃப் ஃபார் டிஎம்கே. 5 கார்னர் ஃபைட்டில் ஸ்வீப்புங்க. எலெக்ஷன் நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம். சீமானு, விஜய், டிஎம்கே ஸ்ட்ராங் அலையன்ஸு, ஏடிஎம்கே, பிஜேபி, ரிசல்ட்டெல்லாம் தேவையில்லை நமக்கு. இட் வில் பி ஸ்வீப், மாசிவ் ஸ்வீப். அதை தான் அவங்க வந்து 3 கார்னர் ஃபைட்டாக சுருக்கணும்னு பார்க்குறாங்க. சீமானை கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியாதுன்னா 4 கார்னர் ஃபைட்டு தான். அது இப்போ நான் பார்க்கும்போது என்ன சொன்னால், பாஜகவுக்கு 2 ஆப்ஷன் சார். பாஜகவை பொறுத்தளவில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா, அவங்க நினச்சாங்கன்னா அதிமுகவை வீழ்த்த முடியும். அதிமுக ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாஜக தேவை. பாஜக மட்டும் இல்லைன்னா அதிமுக 100% தோக்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னா நாங்கள் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாஜக உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ பாஜக உள்ளே கொண்டு வரணும்னா அதிமுக நிறைய சீட்ஸை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஒன்லோ பாஜக நினச்சாங்கன்னா அவங்களோட அலைன்ஸே போகாமல் அதிமுக வீக்கெண்ட் பண்ணி பெனிஃபிட் அடைய முடியும். லாஸ்ட் டைம் 24ல் பண்ண மாதிரி அந்த மாதிரி பெனிஃபிட் அடைய முடியும். இல்லைனா என்ன பண்ணலான்னா, அலைன்ஸுக்கு போய் அதிமுகவை இன்னும் கொஞ்சம் கூட ஹெவியாக பலவீனப்படுத்த முடியும். அதிகமான சீட்ஸை வாங்கி, ஏகப்பட்ட சீட்ஸை வாங்கி, அவங்க பலத்தை மீறின சீட்ஸை வாங்கி அதிமுகவை பலவீனப்படுத்த முடியும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ அதிமுக கம்மியாக தான் சீட்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இப்போ வெளியே போய் அவங்களை வீக்கெண்ட் பண்ணிப்போம் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. போக மாட்டாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சீட்டெல்லாம் வந்து தே வில் ட்ரை டு எக்ஸ்ட்ரிகேட் மேக்ஸிமம் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். இது லாஸ்ட் டைம் மாதிரி 2030லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். வர எலெக்ஷனில் வந்து நாட் லெஸ் தென் 50 சீட்ஸ் பிஜேபி வில் கண்டெஸ்ட். எழுதி வச்சுக்கோங்க. இதில் அமித்ஷா எடப்பாடி பார்த்துட்டு போன 1 ஹவரில் போட்ட ட்வீட்டு கோயிங் டு பி என்டிஏ கவர்மெண்ட்னு போட்டார். அதில் என்னன்னா, கூட்டணி அரசு தான், ஏடிஎம்கே தலைமையாக பிஜேபி தலைமையான்னு போடல, என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. இட் குட் பி அன் ஏடிஎம்கே லெட் என்டிஏ கவர்மெண்ட் லைக் நிதிஷ்குமார், ஆர் இட் குட் பி பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட். எப்படி வேணா இருக்கலாம், பட் என்டிஏ கவர்மெண்ட் கூட்டணி அரசுன்றதை அவங்க வலியுறுத்துறாங்க. அதிமுக அதுக்கும் ஒத்துக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10 சீட் 20 சீட்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் லெஸ் தென் 50 சீட்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வர டாக்ஸ்லாம் என்னென்னா 80 சீட்லேருந்து 90 சீட் பிஜேபி கொடுத்துருவாங்க. அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கொடுத்துப்பாங்க. டிஏடிஎம்கே வில் கண்டெஸ்ட் எனிவேர் பிட்வீன் 130 to 140 சீட்ஸ். அவ்வளோதான். ரைட். இப்போ ஆக்சுவலாக அது என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 70 சீட்ஸ்லேருந்து 80 சீட்ஸ் ஏடிஎம்கே வாங்குறாங்கன்னா அதுவும் சூசைட் தான். எப்படி அவங்களுக்கு முதல்ல எப்படி பிஜேபி இல்லாமல் தனியாக போனாலும் சூசைடோ, இது இன்னொரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதை இப்போ 70-80 சீட்ஸ் கொடுத்தாச்சுன்னா ஏடிஎம்கே ஒரு ப்ராப்பரான ஒரு பெரிய கட்சி. அங்கே வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 இயர்ஸும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட சீட்ஸ் எடுத்து இப்போ பிஜேபி கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்களாம் அன்ஹாப்பி ஆவாங்க. கட்சிக்குள்ளே வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாகுங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ன்றது ஏடிஎம்கேக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்லோ பாய்சன். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேணாம். போகலன்னா இன்ஸ்டன்ட் டெத்து, போனால் ஸ்லோ பாய்சன். சாய்ஸ் அதுதான். இன்ஸ்டன்ட் டெத்தா ஸ்லோ பாய்சனான்றதான் இன்றைக்கி கொஸ்டின்.
அவங்கள பொறுத்தவரைக்கும் கவலையே கிடையாதுங்க. பவர் ட்ரிவன் கிடையாதுங்க, அவங்க மணி ட்ரிவனுங்க. as you said once, it is going to be a money driven party. அது it is already a money driven party. பணத்தை காப்பாற்ற தான் அவங்களுக்கு அரசியல். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குவாங்க. இல்லாட்டி எவனாவது போய் பிஜேபியோட சேருவானா? நீ எத்தனை பேரை பிடிச்சி உள்ளே போட்டாலும் நான் தனியாக நிற்கிறேன்னா எத்தனை பேரை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம்? ஏன் உன்னால் அந்த லைன் அப்போ அந்த பாலிடிக்ஸ் எடுக்க முடியல? ஓட்ஸ் பிரிஞ்சிருச்சு சார். இப்போ ஓட்டெல்லாம் விடுங்க சார். எத்தனை பேர் நான் என்ன சொல்றேன், எத்தனை பேரை பிடிச்சி உள்ளே போடுவோம்? உள்ள இன்னைக்கு போடுறது பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு பிஜேபியோட ஓட்ஸ் வேணும். இல்ல சார், ஓட்டெல்லாம் விடுங்க. உள்ள போறதுனா கூட போவாங்க. ஓட்ஸ் வேணும் அவங்களுக்கு. ஓட்டெல்லாம் கிடையாதுங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க. 18% சார். சார் இந்த 18 நீங்க திரும்ப 18ன்னு சொல்லாதீங்க சார். இது ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது சார். பெரிய இஷ்யூ அது சார். நான் சொன்னேன் சார், இன்னைக்கு இந்த டிசிஷனுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் சார். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வேர் த்ரெட்டன்ட், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ தூரம் இது வரைக்கும் இறங்கி வராதவர் இந்த 18% 28%க்குலாம் இறங்கி வர மாட்டார். அதாவது கேப்ரியல், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சம்பந்தி ஆல்ரெடி 650 crores ஐடி அண்ட் ஐடி இஷ்யூஸில் மாட்டியிருக்காப்புல. அண்ட் தெர் ஆர் ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் ஜிஎஸ்டி இஷ்யூஸ் இருக்குன்றாங்க. ஜிஎஸ்டி இஷ்யூஸ் இருக்குன்னா அரெஸ்ட் இஷ்யூ, அது புரிஞ்சுக்கோங்க. ஐடி நீங்கள் 10,000 கோடி இருந்தாலும் அரெஸ்ட்டு கிடையாது, கேஸ் நடக்கும். ஜிஎஸ்டி இஷ்யூ வந்ததுன்னா ₹1 வந்தாலும் ஜெயிலுக்கு போவீங்க. அந்த த்ரெட்டில் தான் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், இது மணி ட்ரிவன் பார்ட்டி இது. அதனால தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இவ்வளோ பேசிட்டு பிஜேபியோட போனால் சூசைடுன்னு தெரியாதா? சூசைடாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். 1 year இருக்குது. அந்த 1 yearல வந்து உங்களை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க மக்கள் மனங்களை தயார்படுத்துறதுக்கு. ஃபைன். பட் ஆஸ் ஆஃப் நோ த பார்ட்டி இஸ் மணி ட்ரிவன். நான் இன்றைக்கி டிஎம்கேல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் யாரே முக்கியமான ஆளுத்துக்கு உள்ளே வச்சா கூட அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பவர் ட்ரிவன். இந்த தடவை போக மாட்டான், அடுத்த தடவை போகலாம். ஸோ இதுதான் இவங்களோட ஃபேட்டு. இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அழிவின் தொடக்கம் அவங்களுக்கு. அவன் 70 சீட்டுக்கு கேட்பான், 80 சீட்டு கேட்பான், 50 சீட் நீ கொடுப்ப, அவன் ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ் பிடிச்சி எடுப்பான், அவனை கம்ப்ளீட்டாக ஸ்வாகா பண்ணுவான். நீயும் அதை ஒத்துப்ப, வேறு வழி கிடையாது. இன்னும் பெருகையாக கொள்கையாக கோட்படா. இனிமேல் இருக்கிற துட்டை காப்பாற்றிக்கிறது, 10,000 கோடி சொத்தை காப்பாற்றாண்டா எனக்கு அரசியல்னா பெரியாராவது அண்ணாவாது வெங்காயமாவது ஒன்றும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு பாலிடிக்ஸ். வேற என்ன இருக்குது? இன்னும் ஒரு விஷயம் சார், அவர் எல்லாத்தையுமே ஏடிஎம்கே ஏற்றுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ சிஎம் கேண்டிடேட் யாருன்னு வரும்போது இபிஎஸ் ஓரம் கட்டினா அதை ஏற்றுப்பாங்களா? அவங்க ஓரம் கட்ட மாட்டாங்க. இபிஎஸ் சிஎம் ஆக்கிட்டு ஓரங்கட்ட நியூஸ் அது அண்ணாமலை அவர்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலையை விடுங்க. அண்ணாமலை ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து அண்ணாமலை 1000 ரிப்போர்ட் கொடுப்பார். இனிமேல் அண்ணாமலை இஸ் ஆன் இஸ் வே அவுட். பழைய மரியாதை அண்ணாமலை கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபியோட மோடஸ் ஆப்பரண்டி தெரிஞ்சவங்களுக்கு எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்டு, ஏடிஎம்கேக்கு தான் மேஜர் பார்ட்னரு. ஜெயிச்சு உக்காந்தாங்கன்னா அதுக்கு பிறகு பிஜேபி தன்னுடைய வேலையை காமிக்கும். இன்றைக்கி நிதிஷ்குமார் எப்படி வந்து பிஜேபி கிட்ட பப்பட்டாக இருக்காரோ அந்த மாதிரி எடப்பாடி பப்பட்டாக இருப்பார். அதுக்கு பிறகு அவன் சாப்பிடுவான். அதுதான் இப்போ பிஜேபியை உட்கார வச்சுட்டு ஏடிஎம்கே செகண்ட் ஃபிடில் பண்ண மாட்டான். அது எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தே நோ வெரி வெல். 50 சீட்டு வாங்கி 20 எம்பி இருந்து 20 எம்எல்ஏ இருந்தால் போதுங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். தே வில் கிரியேட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரக்கஸ். தே வில் டேக் த ஸ்டேட் டு ரேன்சம். எந்த சந்தேகம் வேணாம். என்டி அலைன்ஸ் சொல்கிறாங்க, பேசாமல் இபிஎஸ்க்கு ஃபுல் கிரெடிட் கொடுத்துடலாம். அது செய்ய மாட்டாங்க. அவன் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. அவங்க அப்படிலாம் வந்து ஃபுல்லாக கேக் வாக்கலாம் ஜெயலலிதா இருக்கும்போது கொடுத்த மாதிரி 21 கொடுத்த மாதிரிலாம் சத்தியமாக அவன் கொடுக்க மாட்டான். ஆனால் எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். நயினார் நாகேந்திரனை மாற்றிட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா திங்ஸ் ஆர் இன் பிளேஸ்ன்னு அர்த்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான பேட்டி ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.